சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உட்பட 17 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் பிறப்பித்துள்ள உத்தரவில், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் போக்குவரத்துத்துறை முதன்மைச் செயலராக மாற்றப்பட்டுள்ளார். இந்திய மருத்துவத்துறை ஆணையராக இருந்த பீலா ராஜேஷ் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகேயன் நகராட்சி நிர்வாகத்துறை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பத்திரப்பதிவுத்துறை ஐஜியாக இருந்த குமரகுருபரன் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக உமா மகேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கோவை மாவட்ட ஆட்சியராக ராஜாமணியும், திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக ஆனந்தும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வணிக வரித்துறை இணை ஆணையராக இருந்த சிவராசு திருச்சி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏழை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்குவது குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையில் சிறப்பு நிதியுதவி பெறும் பயனாளிகளை கணக்கெடுப்பது பற்றிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசு இணைத்துள்ளது. அதில் ஊரக மற்றும் நகர்ப்புறம், வட்டாரம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வாரியாக பயனாளிகளை கணக்கெடுத்தல், புள்ளி விவரங்களை பதிவேற்றம் செய்தல், கண்காணித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டும் சென்னை மாநகராட்சியில் அதன் ஆணையர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலையில் பிடிக்கப்பட்ட காட்டு யானை சின்னத்தம்பி டாப் ஸ்லிப் வரக்களியாறு பகுதியில் உள்ள பயிற்சி முகாமில் இன்று அடைக்கப்பட்டது. கோவை தடாகம் பகுதியில் கடந்த மாதம் விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானை சின்னத்தம்பியை பிடித்த வனத்துறையினர் டாப் ஸ்லிப் வரக்களியாறு வனப்பகுதியில் விட்டனர். இதனை அடுத்து வனப்பகுதியை விட்டு வந்த அந்த யானை உடுமலை கண்ணாடிப்புத்தூரில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்த தொடங்கியது. தொடர்ந்து யானையை கண்காணித்து வந்த வனத்துறையினர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மயக்க ஊசி செலுத்தி நேற்று பிடித்தனர். கும்கி யானையின் உதவியுடன் பத்திரமாக லாரியில் ஏற்றப்பட்ட காட்டு யானை சின்னத்தம்பி டாப் ஸ்லிப் வரக்களியாறு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மரக்கூண்டில் இன்று அதிகாலை சின்னத்தம்பி யானை அடைக்கப்பட்டது. இது குறித்து பேட்டியளித்த ஆனைமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் கணேசன், 1 மாத காலம் பயிற்சி அளிக்கப்பட்டு சின்னத்தம்பி வளர்ப்பு யானையாக மாற்றப்படும் என்று தெரிவித்தார். குடியாத்தம் அருகே விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் நுழைந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சைனகுண்டா கிராமத்தில் நெல், வாழை, கரும்பு பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்நிலையில் விவசாய நிலங்களில் நுழைந்த காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் வந்து சென்ற யானைகள் பகலிலும் வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் PV சிந்துவை வீழ்த்தி சாய்னா நேவால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். 83வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஹரியானா மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் 21-18, 21-15 என்ற செட் கணக்கில் PV சிந்துவை வீழ்த்திய சாய்னா 4வது முறையாக தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்தார். அமெரிக்காவில் 2 மாத கால சிகிச்சை முடிந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை திரும்பினார். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்கா சென்றிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சுமார் 2 மாத கால சிகிச்சைக்கு பின் இன்று அதிகாலை சென்னை திரும்பினார். அவரை வரவேற்க நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் விமான நிலையத்தில் அதிகாலை முதலே காத்திருந்தனர். பல மணி நேரமாகியும் விஜயகாந்த் வெளியே வராததால் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. நீண்ட நேரத்திற்கு பின் பேட்டரி காரில் அமர்ந்தபடி வெளியே வந்த விஜயகாந்த் கட்சி தொண்டர்களை நோக்கி கையசைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், பயண களைப்பு காரணமாக விஜயகாந்த் விமான நிலையத்திலேயே ஓய்வெடுத்ததாக விளக்கமளித்தார். அவர் தூங்கி எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம். ஏன்னா நாங்கள் இறங்கினது 3 மணி ராத்திரி. அது மட்டும் இல்லாமல் 25 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்க லேட் ஆச்சு, அதனால எந்திரிக்க லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி வர்றது அது ஒரு கொஞ்சம் காலத்தாமம். வேற நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவுடன் அனைத்து கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். யாருடன் கூட்டணி என்பது குறித்து விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கூட்டணி குறித்து தலைவர் வந்திருக்காரு அதிகாரப்பூர்வமாக. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் குழு அமைச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. இன்னும் எந்த கட்சியுமே தங்களுக்கான கூட்டணியை பற்றி அறிவிக்கல. அதனால் கேப்டன் உரிய நேரத்தில் நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். ஏன்னா கட்சிக்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும், குழு அமைச்சிருக்காரு. எல்லாமே உரிய நேரத்தில் கேப்டனே அறிவிப்பார்.
தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து விருகம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்ற விஜயகாந்திற்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.